ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு நண்பர்களே, வெல்கம் டு ஃபாத்திஸ் குக்கிங் ரெமடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் ரெமெடி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து அகத்திக்கீரை. அது வந்து மோஸ்ட்டாக அந்த வயிற்று புண், இந்த குடல் புண்ணுக்கெலாம் வந்து இது சாப்பிட்டா உடனே சரியாக போயிடும் அப்படின்றதுக்காக செய்வாங்களாம் அப்போல்லாம். இந்த கீரை ஆனால் மோஸ்ட்டாக வீட்டில் யாருமே செய்ய மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, ஆனால் மோஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க. ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னால நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் விழுப்புரம் போனப்போ. வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாகவே உருவிடலாம். ஓகேங்களா, மற்ற கீரை மாதிரிலாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயணும்னு இல்லை. அப்படியே முருங்கீரை மாதிரி ஈஸியாக உருவிட்டு இந்த மாதிரி கடுகு, ஜீரகம், அப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆக்சுவலாக சாப்பாடில் வடிப்போம்ல கஞ்சி தண்ணி, அது ஊற்றி தான் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால அதனால் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து சாப்பாடு வடித்து வச்சிடணும். ஓகேங்களா, வடித்து வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கட்டும். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா வந்து இடித்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, கீரையை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதில் இருக்க மண், தூசிலாம் அப்படியே போயிடும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சாதம் வடித்து தண்ணியில் தான் வந்து, அதாவது கஞ்சி தண்ணியில் வந்து செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியாக, சீக்கிரமாக வந்து அந்த குடல் புண்ணை சரி பண்ணிடுன்றதுக்காக இந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஆல்ரெடி நாங்கள் சோறு வடித்து அது கஞ்சி தண்ணி வச்சுருக்கோம். அந்த கஞ்சி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஞ்சி தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னால கொதிக்கிட்டோம். ஓகேங்களா, அந்த கஞ்சி தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம அந்த க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க இந்த கீரையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டோம்னா அந்த கீரை வந்து நல்லா அந்த கஞ்சி தண்ணியில் ஊறி வேகும். ஓகேங்களா, அப்படி நல்லா ஊறி ஓரளவுக்கு வந்து வெந்துடும். ஓகேங்களா, கீரை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கீரைக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, தேங்காய் பால் மட்டும் வடிகட்டி ஊற்ற போகிறது இல்லை, அப்படியே வந்து ஊற்ற போகிறோம். ஓகேங்களா, அதனால நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா இப்போ இதில் ஊற்றலாம். ஓகேங்களா, ஊற்றினா நல்லா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சி தண்ணி, இந்த தேங்காய் பால், இது எல்லாமே சேர்ந்து அப்படியே நம்ம வயிற்று புண், குடல் புண்ணெலாம் ஈஸியாக வந்து சரியாக்கிடும். அதனால தான் மோஸ்ட்டாக அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து கீரையே அவ்வளோ சாப்பிட்றதில்ல. பட் எப்படி இந்த கீரைலாம் தெரியும்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக டேஸ்ட்டாக. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வர்றப்போ, ஓகேவா, ஒரு கொதி நல்லா கிண்டி விட்டுட்டு ரசம் மாதிரி, அதாவது மேலே நுர கட்டிட்டு வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சூப் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து சாப்பாடு கூட சேர்த்தும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சூப் முன்னாடியே சாப்பிட்டாலும் அதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுமாதிரி சாப்பாடில் போட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கெலாம் மறக்காமல் ஃபாத்திஸ் குக்கிங் ரெமடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.